ரெண்டு கரும்பு போல கைகள் இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ மஞ்சள் தேரா இருக்கும் முத்தாரம்மா அப்படி ஒரு அழகா இருக்கா பிறகு முன முறியாத மஞ்சளை முறிச்சா பச்சை மஞ்சள் எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பச்சை மஞ்சளை முறிச்சா அது ஒரு அழகு பாத்துக்கோ அது ஒரு அழகுதான் அப்போ அப்பேற்பட்ட மஞ்சள் முகத்தழகி மங்காத நிறத்தழகி இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக அந்த ஆட்சி வந்த நேரத்துல இருந்து இதோட 3வது இடத்துக்கு போறாவோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாக்காங்க அவ நினைப்பாவோ இந்த புள்ளி எங்கயாவது நம்மள உட்கார்ந்து பார்க்க விடுதா அங்க இருந்தாவோ அந்த ஆம்பளை கூட்ட வந்தனே அப்புறம் இங்க வந்தாவோ இங்க வந்தனே அந்த பையங்க பூரா நிக்காங்களே நீ போய் அங்க போய் நிக்காவோ எட்டி போய் உட்கார்ந்தா சரியா தெரிய வர மாட்டேங்குது கிட்ட வந்து உட்கார்ந்து பார்க்கணும் நானும் அதுக்கு இடம் இல்ல இந்த பையங்க விட மாட்டாங்க அப்படினா ஓலைய பின்னாலே கொண்டு போறாவோ கொண்டு போய் அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க இடம் இல்லாம கொஞ்சம் டிம்மா தான் தெரியும் என்ன செய்ய முடியும் அது இன்னைக்கு பேஞ்ச மழைக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கும் பாத்துக்கோ தர ஆமா இன்னைக்கு கொஞ்சம் குளிர்ந்தாலும் ரொம்ப குளுமையா இருக்கும் நல்ல ஏஜில இருந்த மாதிரி இருக்குல நேத்து வெக்க அடிச்சது இன்னைக்கு குளிர்ந்தாலும் இருக்கு சரி அதுக்கு தான் உங்களுக்கு ரவுண்ட்ல கொண்டு வந்து போட்டுருக்கு அப்படியா ஆமா கிரவுண்ட்ல போட்டுருக்கு சரி
அப்போ என்ன பேருபட்ட அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாளே அட்டகாலி 8 பேரும் ஆமையா அவளை பொழுதுக்கு ஒப்பிட ஆரிய பொன்வண்டுக்கு சரியிட நிலவுக்கு ஒப்பிட ஒப்பிடலாம் இளவண்டுக்கு தான் சரியிடலாம் சரியிடலாம் அங்கே மச்சம் உண்டு அதுக்கு அடி வயத்தில் மச்சம் ஐயா மச்சம் உண்டு ஐயா ஆடுகின்ற நாளத்துக்கு அடி வயத்தில் மச்சம் உண்டு ஓடுகின்ற தண்ணீரில் ஒதுக்கும் மணல் கருமணல் மாதுளம் பழத்துக்கு மத்தியில கருப்பு உண்டு எலுமிச்சம் பழத்துக்கு எல்லளவு கருப்பு உண்டு புள்ளி முத்துக்கானா புள்ளி முத்துக்கானா கொஞ்சம் கூட கருப்பு உண்டு தாயான முத்தாரா தலையோ கருப்பொலி வேறு கருப்பு கூந்தல் கருப்பொலி வேறு கருப்பு ரெண்டும் கருப்பொலி ரெண்டும் கருப்பு அம்மாவுக்கு பின்ன வேற கருப்பு அம்மாளுக்கு பின்ன ஒரு கருப்பும் கூந்தல் முடி கருப்பே தவிர குச்சம் வேற எந்த கருப்பும் கிடையாது 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 அப்பேற்பட்ட என் தாயாகப்பட்ட முத்தாரம்மாளுக்கு முத்தாரம்மாளுக்கு உருவம் கருப்பொழிய பின்ன வேறு கருப்பு கிடையாது இல்லை இல்லை அவ ஆளிலே அழகி 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 அழகிலே ரதியாகப்பட்டவா ரதியாகப்பட்டவள் இப்பேற்பட்டையா 8 பேர் இருக்கும்போது நீ எல்லாம் என்ன பார்வதி அழகு அதான் அப்பேற்பட்ட அழகியா இருக்கும்போது நீ எல்லாம் என்ன அழகு தாந்தா அழகுன்னு உன் மனசுல நினைக்காத தன்னை மெச்சுக்குமான் தவிட்டு கொலக்கட்ட ஊரை மெச்சுக்கும் ஊசப்பைய கொலக்கட்ட ஏன் என்ன இந்த கொலக்கட்டைக்கு என்ன ஆகும் விடியாக்கால ஆச்சுன்னா ரெண்டையும் சாப்பிட முடியுமா கொலக்கட்டையை மறுநாள் உழைச்சி பார்த்தோம்னா நூலா வந்துரும் குடிச்சோம்னா நூலா இழுக்கும் பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது அதனால நீந்தான் அழகுன்னு உன் மனசுல நினைக்காத பார்வதி அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது பார்த்தா பார்வதி இந்த ஆண்டவன் கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை தானே நம்ம கேட்டோம் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இந்த ஆண்டவன் என்னை விட நம்ம தங்கச்சி தான் 8 பேர் அழகா இருக்கான்னு உயர்த்தியா பேசுகின்றார் சரி இன்னைக்கு பேசினாலும் பரவாயில்லை இன்னைக்கு அவ சின்ன பிள்ளை நாளைக்கு வளர்ந்து அவ வாலிபமாகி வந்தான்னு சொன்னா முத்தாரம்மா இதிலிருந்து இன்னும் 2 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருப்பா அப்ப இந்த ஆண்டவன் என்ன மறக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு ஒருவேளை ஆண்டவன் நம்மள மறந்தாலும் மறந்துருவாரோ அப்படின்னு இவ நினைக்கா ஆண்டவன் அப்படிப்பட்டவர் அல்ல பொம்பளை மனசுல அப்படித்தானே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் ரோட்ல இந்த கோவில்
கோவில் கூட வருது பாத்தியா? ஆமா. ஊர்ல இருந்து வெளியூருக்கு கட்டி கொடுத்த பிள்ளைங்க சரி திருவிழாவுக்கு வீட்டுக்கு வந்தா இந்த ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா நிப்பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது பக்கத்துல இருக்கும் வீடு. அந்த பிள்ளை வரும்போது இவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும் பாத்துக்கோ. தாயி இப்பதான் வாரியோ? நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? எத்தனை பிள்ளைங்க உனக்கு? ஆண் எத்தனை, பெண்ணு எத்தனை? அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வீடு பாரு. பொம்பளை மனசு கேட்காது. இந்த மனுஷன் விடியா காலமே போனா இவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு வாசல்ல வந்து நின்னு அவரை எட்டி பார்த்துக்கிட்டே நிப்பா. எட்டி பார்த்துக்கு நிக்கும் போது இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு பாரு. அவருக்கு தங்கச்சி முறைதான் இவன் நினைப்பா. இந்த பையன் வீட்டுக்கு வந்தா மட்டும் மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு பேசுதான். அவகிட்ட மட்டும் நல்லா பல்ல நல்ல பல்ல இடிச்சு காட்டிக்கிட்டு பேசுதான். இந்த பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். பருப்பு கடையை துடுப்பு கொண்டு இடிச்சு போடுதா. முகரையில நம்ம கிட்ட எப்பமாவது சிரிச்சு பேசானா ஒரு வார்த்தை அப்படின்னு மனசுல நினைப்பா. அப்போ பெண்ணா பிறந்தவன் நினைக்கக்கூடிய காரியம் தானே. எங்க நம்மளை விட இன்னும் ஒரு பெண்ணு மேல அன்பு அதிகமா வச்சிருவாரோ, நமக்கு இந்த அன்பு கிடைக்காம போயிருமோன்னு ஒரு பயம்தான். அது சந்தேகமோ கோபமோ பொறாமையோ கிடையாது. நம்ம மேல உள்ள அன்பு இன்னும் ஒருவர் மேல அதிகமாயிருமோ, நம்ம இடத்துக்கு யார வேறும் வந்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயம்தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கு தகுந்தபடி நடப்பாங்க. புரியாதவங்க சந்தேகம்னு சண்டையாத்தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பார்வதி பகவான் ஒருவேளை நம்மள மறந்தாலும் மறந்து விடுவாரோ அப்படி என்று மனதிலே கவலை கொண்டு இனி இவள் 8 பேரையும் இறைவன் பார்க்க கூடாது. அப்படி ஆண்டவன் பார்க்காம இருக்கணுமானா அங்கிருப்பவளை நம்ம கண்ணு முன்னால இவளை கொண்டு வந்து வைக்கணும். இவ கண்ணு முன்ன வரணும்னு சொன்னா நம்ம போய் அவ 8 பேரை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. சிவபெருமான் கிட்டயே நம்ம தோழி பண்ணா கேப்போம் என்று பார்வதா தேவி ஓடோடி வந்து ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி நீங்க உலகம் எல்லாம் வெடியிலக்க போனா பார்வதி நான் எப்ப பார்த்தாலும் கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்திருக்கேன். நீ ஒத்தையில உட்கார்ந்திருக்கன்னா அந்த டிவியை போட்டு சன் டிவில படம் போட்டு பார்க்க வேண்டியது. அப்ப டிவி எல்லாம் கிடையாது. டிவி இல்லன்னா டேபர் கார்டை போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா அப்ப டிவி இல்ல. டிவி இல்லாத காரணத்தாலதான் 7-8 தோழி பெண்கள் உட்கார்ந்து பல்லாங்குழி பாண்டியாட்டம்லாம் விளையாடுவாங்க. அதுக்குதான் அப்ப வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு புறம் பாரு இந்த பாண்டியாட்டம் விளையாட அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த பொருள் வாங்குவாங்க. பல்லாங்குழி. ஆமா பல்லாங்குழி நல்ல வெண்கலத்துல இரும்புல அடிச்சிருக்கும். வெண்கலத்துல இருக்கும், மரத்துல இருக்கும். ஆமா இரும்புல இருக்கு, ஆமா பித்தளையில இருக்கு, தங்கத்துல இருக்கு. இப்படி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த காலம். சரி இப்ப இந்த டிவி வந்ததே கேடா போச்சு. அதேதான் இந்த டிவி செல்போன் இதெல்லாம் என்னைக்கு வந்துச்சோ நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆமா நல்லது நல்லா தான் இருக்கும். ஆமா நான் வியக்கான ஒரு நல்லது பார்த்தேன். நல்லது பத்தி ஒண்ணு போடாம விட்டுச்சு. என்னையா போடுது? நான் கையெடுத்து அம்மால வணங்கினேன். அது வாட்டுக்கு பறந்து புஷ்னு போயிடுச்சு. அது வாட்டு போயிட்டோம். அந்த நல்லது இல்ல தாத்தா. வேற எந்த நல்லது? நல்ல காரியம். நல்ல காரியம். சரி என் வீட்டுக்காரி ஒரு செல்போன் கேட்டா. எப்படில உனக்கு தான் 65 வயசு ஆகி போச்சே. சரி இனிமே என்ன உனக்கு செல்லு கேட்க அப்படின்னா சரிதானே எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும் 15,000 ரூபாய் கொடுத்து எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னா. சரி நான் 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு டச் செல்போன் வாங்கி கொடுத்தேன். சரி வாங்கி கொடுத்துட்டு ஆமையா இந்த மாதிரி வில்லுக்கு வந்துட்டேன். சரி வில்லுக்கு வந்த போது என்னாச்சு? என் வீட்டுக்காரிக்கு போன் போட்டேன். சரி போன் போட்டு எடுத்துச்சா? கேளுங்களேன். என் வீட்டுக்காரிக்கு ஆசையா பேசணும்னு போன் போட்டேன். ஆமா போன் போடும் போது என்னய்யா அந்த போன் சொல்லுது என்ன சொல்லுது? நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் சரிதான் வேற ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் அப்படின்னு. நீ என்ன செஞ்ச உடனே எனக்கு உடனே குப்புன்னு வேத்து போச்சு. எம்மாடி நம்ம இருக்கும்போது நம்ம கொண்டாட்டி இன்னொருத்த கூட தொடர்பு வச்சிருக்கா. சரிதானே நமக்கு தெரியாம போச்சு. சும்மா விட கூடாது செல்லு சொல்லிட்டு அப்படின்ட்டு உடனே அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். கூறு இருக்கா தாத்தா? என்ன எனக்கு ஏன் கூறு இல்ல? என் கொண்டாட்டி அடுத்தவங்க தொடர்பு வச்சிருக்கா. அவளை வச்சு நீ என்ன வாழ சொல்லுதா? நீ அடுத்தவங்கிட்ட தொடர்பு வச்சிருக்கான்னா அந்த போன்ல ஆச்சு உன் மகன் கிட்ட பேசினாலும் அப்படித்தான் சொல்லும். சரி உன் மகா கிட்ட பேசினாலும் அப்படித்தான் சொல்லும். உங்க அப்பா கிட்ட பேசினாலும் அப்படித்தான் சொல்லும். நீ வேற ஒருவருடன் தொடர்பில் இருக்காருன்னு சொன்னா பாரு, அப்படி ஒரு ஆள் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லும். அப்படித்தான் சொல்லுமோ? வேறவே அதான் உடனே இது தெரியாம நீ டைவர்ஸ் பண்ணிட்டு
அதான் இப்ப தெருவுல அலைதியோ? இப்ப கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம ரோட்ல அலையுதேன். அதான் நான் பார்த்து என்னமோ ஏதோ நினைச்சேன். பரவாயில்ல. மாவா மூத்த மாவாட்ட பேசிட்டு இருந்திருக்கா. சரி இந்த விவரம் எனக்கு தெரியாம போச்சு. ஆமையா இந்த செல்லு வேற இப்படி சொல்லிச்சா. சரி உடனே இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டான் அவளை. ஒருமையா கூறு கட்ட மனுஷா. அதான் அப்படிதான் உமக்கெல்லாம் கூறுபாடு இருந்தா இப்படி செய்வீரா? அதான் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இப்போ. அப்போ நல்லதை எடுத்துக்கொண்டா நல்லது, கெட்டதை பார்த்தா கெட்டதுதான். சரிதானே? அப்போ இந்த கைலாசத்துல இந்த டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப், இந்த செல்போன், டச் மொபைல் எல்லாம் கிடையாது பாரு. எதுவுமே கிடையாது. பார்வதா தேவி எனக்கு நேரம் போகணும் ஆண்டவா. அதற்காக என்னோட இருந்து விளையாடுவதற்காக சரி 7-8 தோழி பெண்கள் எனக்கு வேணும். வேண்டும் ஐயா. எப்பேர்வட்ட தோழி வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். ஐயா கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், எனக்கு கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க ஐயா கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கோடையா ஆமையா கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தக தகதை பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும். சாமி வெற்றில சுருள் மடிக்க சுருள் மடிக்க விதவிதமா தோழி வேணும், விதவிதமா தோழி வேணும், தாங்கள் விளையாட நாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் வேணும், காசிமார் பெண்கள் வேணும், ஆண்டியாட்டம் விளையாட ஆடியாட்டம் விளையாட ஆண்டியாட்டம் விளையாட 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 பாவையர்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும், பாவையர்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், பாண்டியாட்ட விளையாட பாண்டியாட்டம் ஐயா பாண்டியாட்ட விளையாட உடனே அவனே எனக்கு பாவையாக தோழி ஆமா எனக்கு சீவி வாரி தலைமுடி, சீவி வாரி தலைமுடி, ஒரு சிங்கார தோழி வேணும், எனக்கு போரி வெள்ள தலைமுடி, கோமதியா தோழி வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், பாட்டு பாடி வர தோழி வேணும், எனக்கு ஆடி வார பாட்டு பாடி வர ஆடி வர பெண்கள் வேணும், பாட்டு பாடி வர பெண்கள் வேணும், ஆமையா தட்டாங்கள் விளையாட நாயகியா பெண்கள் வேணும், ஆமா பாண்டியாட்ட விளையாட எனக்கு பாவையர்கள் வேண்டும் இறைவா, இறைவா எனக்கு சீவி வாரி தலைமுடிக்க சிங்கார தோழி வேணும், வேண்டும் ஐயா. கோரி வெள்ள தலைமுடிக்க எனக்கு கோமதிமார் தோழி பெண்கள் வேணும், வேணும் ஐயா. எண்ணி 8 நாளைக்குள்ள எங்கிருந்தாவது எனக்கு கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவா. எப்படியாவது எனக்கு 4 கோழி வேணும் ஐயா. கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு தான் போறோம்யா. நாட்டு கோழியா ஃப்ரைலர் கோழி வேணுமா? எந்த கோழினாலும் கொண்டு நீ வரும். ஏற்கனவே சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்க, அப்படியா? உனக்கு கோழிக்கு எங்க போவ? அதுதானே கேட்டேன். சீக்குழுந்த கோழியா நானு? ஆமா அப்படிதான் தெரியுது. அப்படியா? நல்ல நாட்டு கோழி வாங்கி வாரத்துக்கு ஒரு வாட்டி சரி சூப்பு வெட்டு குடி. நல்ல சூப் வச்சு குடி, உடம்பு அப்பதான் தியாரம். அப்படியா? உமக்கு தானே முத்த போய் தானே படுத்துக்கிட்டு வாரியரு. சரி சீக்கு வந்த கோழி வெளியத்தான் செய்யும், வீங்காது. ஆமா மீங்க. இது போண்டாங்கோழி. அது போண்டா கோழி புசுன்னு இருக்கு. எப்போ ஃப்ரைலர் கோழி அது. இது நாட்டு கோழி, இது பிராய்லர். ஆமா எந்த கோழி இருந்தாலும் இந்த கருத்த கோழி கிட்ட ஒட்டாது. அப்படியா? ஆமா சரி அப்படியே கருப்பு இருக்குமே. கோழி ருசி நல்லா இருக்கும். ஆமா வேற என்ன அது வேணும்? கொஞ்சம் ரேட்டு கூட. ரேட்டு விலை கூட. சரி பரவாயில்ல. சரி அதாவது ஆ அவர் உடம்புல எடுத்தா ரத்தம் தான் வரும், சரி உன் உடம்புல எடுத்தா குவாட்டர் தான் வரும். அப்ப 2 ரத்தமும் ஒண்ணா தான் இருக்கும். அப்படியா? சரி சரிதானே. நம்ம தோழிங்க முன்னாடி கோழிங்க அவ கோழி பெண் இல்ல, என்ன தோழி பெண்கள் வேணும். அதே வேணும். ஏய் பார்வதி, அம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு 7-8 தோழி வேணும்னு கேக்கிய, ஆமா நான் எங்கிருந்து கொடுக்க? அதானே கேட்டேன். கையிலே ரொம்ப ஊர்வசி ஆமா வேட்டி நல்லா கெட்டப்பா. அவன் கட்டுவான். சாய் அவன் நல்லா உட்கார்ந்துருக்கான்.
டவுசர் போட்டுருக்காங்க. டவுசர் போட்டிருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. சரி. சொன்ன உடனே பிள்ளைக்கு வச்சு வந்துட்டு நம்ம ஒழுங்கா தானே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கான். கொண்டா கொண்டா. உனக்கா அவன் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறா, கொண்டு வந்து கொடுப்பா. அது ஐஸ். ஒரு பாட்டி பினாயில் வாங்கி கொடுத்தாலும் குடிச்சிருவாரு. அப்பறவே அதானே கேட்டேன். ஃப்ரீயா கொடுத்தா பினாயில் நாங்க குடிப்போம். சரி. இந்த சிறப்பான வேளையில் என்னய்யா அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சேனை தலைவர் சமுதாயத்தை சார்ந்த கொழும்புக்கார குடும்பத்தார்கள் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை ஐயா அவர்கள் அன்போடு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கொழும்புக்கார குடும்பத்தார் சார்பாக 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக மத்தியான கொடையின் போது நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் வடக்கு விளை தெருவை சேர்ந்த சந்தன மாரியம்மன் கோவில் எதிர்புறம் போராட்ட கடை. போராட்ட கடையா? ஓ புரோட்டா கடையா? அதை சாப்பிடணும்னு போராட வேண்டி இருக்கு. ஆமா, கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால வடக்கு சாப்பிட முடியாது. பொராட்டாவை பிச்சு திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் பாத்துக்கோ. பிச்சு சால்னா ஊத்தி நினைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல சவச்சு தான் இறக்கணும். கொஞ்சம் எதவா இருக்கும். அதான் போராட்ட கடனை. ஓ அப்படியா? சரி. சந்தன மாரியம்மன் கோவில் எதிர்புறத்திலே புரோட்டா கடை வைத்து நடத்தி வரக்கூடிய மாரியம்மனின் திருநாமத்தை பெற்ற கே மாரியப்பன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அடேங்கப்பா, போராட்டத்தை பார்த்தா தாத்தா நீ தானே ரொம்ப பெருமையா சொன்ன போராட்டம் நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்கும்ல, நான் வாங்கி தரேன். பதிவு கடையா உனக்கு? அதேதான். நம்ம அண்ணாச்சி மத்தியானம் வந்தா பத்தியா, நான் போயிட்டா போதும். அண்ணாச்சி என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி புரோட்டா உடனே பார்சல் பண்ணி தந்துருவாங்க. வாங்கிட்டே நிக்காரு என்ன. சரி சரி இருக்கட்டும். அப்பேர்வட்ட மாரியப்பன் அண்ணார் அவர்கள் அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பிரபாவதி என்று சொல்லக்கூடிய அருமை அம்மாவின் அன்பு கரத்தால் அவர்களும் மத்தியான குடையிலே நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி கொடுத்தார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி? சாமி வாழ வேண்டும், வளர வேண்டும், மலை முருகன் அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும். ஏ முத்தாரம்மா அருளாலே முசியாமல் வாழ வேண்டும். ஏ கருப்பசாமி அருளாலே கைலை போல வாழ வேண்டும். அவரை ஒன்று வந்து 100 கோடி என்றென்றைக்கும் 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1 கோடியாகவே உயர்ந்து என்றைக்கும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி எண்ணெட்டு நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். ஏய் பார்வதி, இந்த ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாம் எங்க போனாங்க? படம் நடிக்க போயிட்டாளா? எங்க? அதாவது ஊர்வசி என்ன ஆச்சு? ஊர்வசி வந்து பாக்கியராஜ் சாரு கூட என்ன முந்தான முடிச்சு படம் நடிக்க போயிட்டாங்க. அதேதான். ஆமா, அந்த ரம்பா இருக்கா பாத்தீங்களா? ஆமா, அந்த ரம்பா வந்து கார்த்திக் கூட படம் நடிக்க போயிட்டாங்க. ஏ தாத்தா, அந்த ஊர்வசி எல்லாம் கேட்கல. அது ரம்பா, இது அரம்பை. ஆண்டவா,
அவங்க எல்லாம் தெய்வலோகத்து பெண்கள் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். எனக்கு பணிவிடை செய்ய சொன்னா செய்வார்களா? என்னோடு இருக்க சொன்னா இருப்பார்களா? இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க அங்க இங்கன்னு எங்கேயுமே அலைய வேண்டாம். நாங்கள் உங்க பட்டணத்துல இருக்கிற எனது தங்கைமார் 8 பேரும். 8 பேர் இருக்காங்க. அவ 8 பேரையும் கொண்டு வந்து நீங்க எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். போதும் ஐயா. நான் முதலாவதே நினைச்சேன், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எனக்கு முன்னாலே தெரியும். உன் தங்கைமார் 8 பேரையும் எடுக்கணுமானா அது என்னால் கூடாத காரியம். ஏன் ஆண்டவா உங்களால முடியாது? முடியாது. பார்வதி, நாகங்கள் 2 பெற்றெடுத்த பிள்ளைகளை நான் எடுக்க போனா கோபம் கொண்டு என்ன கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்கடி. இந்த உலகத்தை ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர எடுக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது. உங்கள் அண்ணனாகிய கோபால கண்ணனை வரவழைத்து கைலாசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன போது அப்ப ஆதிபுரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதி என்ன சொல்லுகின்றாள்? அண்ணனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? மாயவா அடி மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா மாயமாக வந்தவனே மாயவா, நீ ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே மாயவா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பச்சை மாலை என்பிரவி ஓடிவா ஓடிவா ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா ஓ மாயவா, மாயமாக வந்தவனே ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே மாயவா, மாயவா. அலைகடலில் பள்ளி கொண்ட மாயவா, அலைகடலில் பள்ளி கொண்ட மாயவா, அச்சுதேன என்பிரவி ஓடிவா ஓடிவா ஆடிவா, ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா மாயவா, மாயமாக வந்தவனே மாயவா, ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே மாயவா, பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, மாயவா பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, மாயவா, பச்சை மாலை கோபால ஓடிவா ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவோ மாயவா, மாயமாக வந்தவனே ஐயா, ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே மாயவா, மாயவா. நாடகைய சங்கரித்த மாயவா, மாயவா, நாடகைய சங்கரித்த மாயவா, மாயவா, தாமோதர கோவிந்தா ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, 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 மாயமாக மாயவா, ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே மாயவா, ஏ அண்ணா கோபால கண்ணா, கண்ணா ஏ கோபாலே எங்க இருக்க? எங்கண்ணா போன? தெரியலையே. அத்தான் வர வர ஆளே சரியில்லை. என்ன சரியில்லை? அவர் எங்க போறாரு எங்க வாராருன்னு எனக்கே தெரியல. நீ சீக்கிரமா திரும்பி வா. ஓடி வாண்ணா. அப்படி என்ற அண்ணனை அழைத்த போது ஆமா என் அச்சுதனாகிய கோபால கண்ணா என்ன சொல்லுகிறீங்க? அவர பச்சை கால்களுடன் பச்சை கால்களுடன் பச்சை மான் கோபா அவர் கைலாசம் வாரா கைலாசம் முடிவா எந்த தங்க பார்வதி அழைத்த விவரம் நான் எனக்கறிய சொல்ல அண்ணனை
என்ன என்ன அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. சொல்லு தங்கச்சி. என்ன கோபால கண்ணா, என்ன ஆண்டவங்கிட்ட எனக்கு 8 தோழி பெண்கள் வேணும்னு கேட்டேன். சரி, நாங்கள் உங்க பட்டணத்தில் இருக்கும் 8 பேரையும் எடுத்து வர சொன்னேன். ஆனால் ஆண்டவன் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அண்ணா. அவர் எப்பனாலும் முடியாதுன்னு சொல்லுவாரு. அதனால நீ தான் போய் அவ 8 பேரையுமே எடுத்து வந்து எனக்கு கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் அண்ணா. பார்வதி, என்ன அவ ஒருத்தி 2 பேரா இருந்தா நான் உடனே கொண்டு வந்து கொடுப்பேன். சரி, அவ அட்டகாலி 8 பேரா இருப்பதனால ஆமா, அவளை கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணு வேணும். என்ன ஒரு குண்டாவை தூக்கிட்டு வரட்டுமா? குண்டாவால பறக்க முடியுமா? அப்ப ஒரு அண்டாவை தூக்கிட்டு வரட்டுமா? அண்டாவால பறக்க முடியுமா? ஒரு ட்ரம்மால பறக்க முடியுமா ஐயா? இட்லி கோப்பரை அதுல இட்லி வச்சு சாப்பிடு. சரி, என்ன பாத்திரம் தான் கேக்க? 10 கடலையும் கடந்து போகணும். சரி, திருப்பார் கடலையும் தாண்டி வரணும். சரிதான். அப்படி வரணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஒரு பொருள் ஒண்ணு வேணும். நம்ம பொருள் ஏதாவது வேணும். அதுக்கு என்ன பொருள் சரியா இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லு பாப்போம். நாகராஜன் நாகக்கண்ணி இடத்திலே இருந்து என் உயிரை காப்பாற்றி கொள்ளவும், சரி, பிள்ளைகளை நான் எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஆமையா, பறக்கும் படகும் நாகதாலி வேறு ஒண்ணு எனக்கு வேணும். இந்த தாலி வேறு எங்க இருக்க? நான் எங்க கட்டேன்? உன் தாலி உன் வீட்டுக்காரி போட்டிருப்பா, போய் பாரு. அந்த தாலி சொல்லல, அதாவது பிரிச்சு சொன்னா நாகம். ஆமா, நாக தாலி வேறு. சரி, அது நான் என்ன சொன்னோம்னா தாலி வேறுன்னு. ஏன் சுருக்கமா சொல்லுதீரு? எந்த வார்த்தையுமே சுருக்கமா தான் சொல்லணும். இப்போ திருநெல்வேலியிலிருந்து 1 to 1 பஸ் ஏறுறீங்க. சரி, தென்காசி போகணும். ஆமா, அப்புறம் காசிக்கு போற டிக்கெட் கொண்டு கேட்பீங்களா? அப்போ காசிக்கு போகணும்னு சொன்னா காசியில கொண்டு விட்டுருவாங்க. பிறகு அது தென்காசின்னு தான் கேட்கணும். அப்போ கண்டைக்கிட்டு காத்தோட இழக்கிடுவாரு. பிறகு இழக்குனாருன்னா பட்டுக்கணும். அப்ப எதாவது அரை வார்த்தையா சொன்னா சரி வராது. பத்தியா, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சரி, தெளிவா சொல்லணும். அப்ப நாகதாலி வேறும் பறக்கும் படகும் எனக்கு நீ கொடுத்தேன்னு சொன்னா இப்பமே சென்று நான் 8 பேரையும் எடுத்து வந்து உன் கையில ஒப்படைக்கிறேன் பார்வதி. அப்படி என்று அச்சுதன் சொன்ன போது இந்த 2 வரமும் என்கிட்ட இல்லையே, உனக்கு நான் எப்படி கொடுக்க அண்ணா? எப்படி கொடுப்பது அண்ணா? பார்வதி, உன்னிடத்தில் இருப்பதாக நான் உன்னை சொல்லவில்லை. நான் சொல்லல. அத்தான் ஆண்டவே தன்னுடைய சடாமுடி பாரத்துக்குள்ள ஒளிச்சிருக்காரு. ஆமா, எப்பவுமே ஒளிச்சு வச்சிருக்காரு இந்த வரத்தை. அத சொல்லிட்டாரா உங்ககிட்ட? ஆமா, அதாவது நாகதாலி வேணும். அதாவது பாத்திரமாயி, அது என்னது? என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம் ஐயா? நாகதாலி வேறு. டவியா? நான் கொப்பரல்ல வந்தேன். பறக்கும் படகு நாகதாலி வேறு. இந்த 2 வரத்தையும் என்பெருமான் எடுத்து வர சொல்ல பார்வதி உடனே பகவானிடத்திலே வந்தார். அண்ணா, கோபால கண்ணனை வரவழைத்து 8 பேரையும் எடுத்து வர சொன்னேன். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பறக்கும் படகும் நாகதாலி வேறு எனக்கு இப்பமே வேணும் ஐயா. பார்வதி, என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்தில் உண்மையை சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னார். அப்படியா? அவருக்கு தெரியாம நாங்க கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லி விட்டாரா? பரவாயில்ல, அவர் உண்மையை சொன்னாலும் சரி, என்னிடத்தில் இருக்குன்னு உன்னிடத்திலே சொன்னதுனால பிள்ளைகளை எடுத்து வரும்போது 3.25 நாளிகை இருள் சூழ்ந்து என்பெருமான் தலை குனிந்து நிற்பார் போவென்று சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுத்த போது கண்ணபிரான் வரத்தை வாங்கினார். அவர் எப்பேற்பட்ட வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? 90 வண்டதாரே கிழவனை போல் 410 சென்றார் நரைத்ததோரே கிழவனை போல் நல்லாடு நடை நடந்து எங்க தாமோதரன் வாரா
அணிந்தார். நெற்றி நிறைய நாமத்தை போட்டுக்கொண்டு தள்ளாடும் நடை நடந்து தாடியும் தலைமுடியுமாக காவி உடை அணிந்து கொண்டு கண்ணனாகி என் பெருமாள் நேர நாகலோக பட்டணத்திற்கே வந்திறங்கி பார்க்க காளியர்கள் 8 பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாகராஜனும் நாகக்கண்ணையும் இறை தேட சென்ற கூடிய நேரத்துல தாய் தகப்பன் இல்லாத நேரம் பார்த்தா முத்தாரம்மா ஏ காளி ஏ மாரியம்மா ஏ முப்புடாதி ஏ வடகுத்தியா ஏ சிவராமன் அங்க எல்லாரும் இங்க வாங்க. அவ டீ ஆத்திக்கிட்டு இருக்கா. எப்பவுமே ஒரு அமைதியா தான் சத்தம் கொடுப்பா. உங்கள மாதிரி அவசரப்பட்டு சத்தம் கொடுக்க மாட்டா. சரி அடியே தங்கைமார்களே என்ன எல்லாரும் இங்க வாங்க வாங்க வாங்க. அதோ பாருங்க என்னது நம்ம அம்மாவும் அப்பாவும் இறை தேட சென்று விட்டார்கள். அவங்க வாரது வரைக்கும் மட்டும் அரண்மனையை விட்டு நம்ம சென்று விளையாடி விட்டு திரும்பி வருவோம். இது வரைக்கும் எங்கேயும் போயிருப்போமா எங்கேயும் வந்திருப்போமா? ஒரு பக்கம் போகல. அதனால இன்னைக்கு அம்மா அப்பா வாரது வரைக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம விளையாடி விட்டு திரும்பி வருவோண்டி. புத்துக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. ஒரே வெக்க. அதனால காத்தோட்டமா போயிட்டு ஒரு ஏசி வாங்கி மாட்டலாம்ல? வாங்கிட்டாயே. புத்துக்குலையா? ஆமா. வாதில வாங்கி தந்தா வாங்கி வச்சுக்கிட்டு. உனக்கு வாங்கி வைக்கிறதா நான் ஓடி உழைக்கும் பாரு. அப்படியா? சரி இருக்கட்டும். புத்துக்குள்ளே நம்ம எத்தனை நாளைக்கு இருக்க? அதனால கொஞ்ச நேரம் அம்மா அப்பா வாரது வரைக்கும் என்னய்யா கடற்கரையில மண் புத்துக்கு முன்னால நம்ம விளையாடி விட்டு வருவோண்டி. ஆட்டு வண்டி சம்மதித்தா. ஆமையா. மண் புத்தை விட்டு வெளியிறங்கி வந்தா அட்டகாளி 8 பேரும் அவ கையால மணலை குமித்து சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார். அம்மா அப்படி வீடு கட்டி விளையாண்டதுனாலதான் அவளுக்கு புது வீட்டம்மா பட வீட்டம்மான்னு 2 பேர் உண்டு. ஆமா. சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானும் எங்க அத்தம்மாவளும் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். எங்க அத்தம்மாளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது மண்ணால வீடு கட்டி விளையாடுவோம். எங்க அத்தம்மாவை என்ன செய்வா தெரியுமா? சிரட்டையில மண்ணை கரைச்சி எனக்கு தோசை சுட்டு தருவா. ஆமா மண் தோசை. ஆமா அப்படியே விளையாண்டு இருந்தம்மா. அதுக்கு சட்னி எப்படி வைப்பா? சட்னி வந்து கருவேப்பு உருவி போட்டு சிரட்டையில கலக்கி வைப்பா. நல்ல தேங்காய் பூ மாதிரி இருக்கும். தேங்காய் பூ மாதிரி இருக்கும். நாம மண்ணால தோசை சுட்டு தருவா பாத்தீங்களா? இன்னொரு பூ இருக்கு. நான் விவரம் தெரியாம தின்னுகிட்டே இருந்தேன் மண் தோசைய. சரி என்ன பூ இருக்கு? அதாவது உலகத்திலே கூடுன பூ அதுதான். ரொம்ப நல்லா மணக்கும். பாத்திருக்கியா நீ? என்ன பூ? அந்த பூ பேர் தான் பீனாரி பூ. இருக்கா இல்லையா அந்த பூவு? நீ சொல்லும் போதே ரொம்ப மணக்கும்னு தெரியுது. மணக்கும்னு சொன்னீங்களா? அதே பூ இருக்கு. இன்னைக்கு நான் புடிங்கி கொண்டு வரேன் பாருங்க. அதுல காயும் பூவுமா இருக்கும். சரி அத உருவி சிரட்டையில போட்டு கலக்கி நமக்கு சட்னியா கொடுப்போம். கொழுந்தியா மண்ணை கரைச்சி தோசை சுட்டு தருவா. சரி நான் விவரம் தெரியாம தின்னுகிட்டே இருந்தேனா? ஆமாய்யா. திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. என்னது வீங்குச்சு? மண்ணு தின்னா மூஞ்சி வீங்கும் சோக பத்திரும். மண்ணு தின்னா என்னது வீங்கும்? அதான் கேட்டேன். மூஞ்சி வீங்கி போச்சு. சரி அதோட அந்த விளையாட்டு வேண்டாம்னு விட்டாச்சு. சரிதானே. ஆனா அம்மா என்ன வீடு கட்டி விளையாடுதா? அம்மா 8 பேருமே சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார். ஒருத்திக்கு ஒருத்தி சிரித்து விளையாடி கொண்டிருக்க என் பெருமான் அங்கிருந்து பார்த்தார். அடேங்கப்பா என்ன நம்ம தங்கச்சியவா 8 பேரும் அடேப்பா என்ன அழகா இருக்கா? இருக்கும் அழக பார்த்தா பார்வதி சொல்வது உண்மையாகி விடும் போல தெரியுது. ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ? இனி இவள் 8 பேரும் இங்கிருக்க வேண்டாம் என்று இவளை எடுத்து செல்ல வேண்டும் என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே வரும்போது என் முத்தாரம்மா என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்கின்றாள்? ஏ தாத்தா என்ன பேத்தி? ஏ பண்டாரம் என்ன பேத்தி? ஏ தங்கைமார்களே என்ன அதோ பாருங்கடி. என்ன யாரோ ஒரு பண்டாரம் ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாரது மாதிரி இருக்கு. வாங்க நம்ம யார் எவர்னு போய் விசாரிப்போம். அதானே கேட்டேன். என்று முத்தாரம்மா என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்கின்றாய்? ஊரு என்னையா பேர சொல்லையா. ஊரு என்னையா பேர சொல்லையா. பேர சொல்லையா. பேர சொல்லையா. பேர சொல்லையா. வந்தது என்னையா? என்னையா பேர சொல்லையா. ஐயா பேர சொல்லையா. வழியாக வந்தது என்னையா? உனக்கு நாடு என்னையா? நகரம் பேர் சொல்லையா. நகரம்
ஊருதியா? எனக்கு ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. ஏ பண்டாரம் என்ன உனக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல. நீ தானே கேட்ட. ஊர் எதுன்னு கேட்டமியா? விவரமா கேளு. உனக்கு ஊருது சிறங்கு இருக்குன்னு வைக்கி. சரி அம்மா வாசல்ல திருநீர் எடுத்து நல்லா அரைக்கி தேய். அப்படியா? உனக்கு எவ்வளவு சிறங்கா இருந்தாலும் போயிரும். அப்ப ஒரு 2 சாக்கு அள்ளிட்டா. 2 சாக்கா? என்ன முங்கவா போற உனக்கு சமாதியா கட்ட? இல்ல சமாதி எல்லாம் கட்ட வேண்டாம். திருநாரால சமாதி கட்ட முடியாது. அதுக்கு வேற பொருள் வேணும். அப்படி இல்லன்னா 2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி சரி உடம்பு பூரா நல்லா அரங்க தேய்ச்சி 2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர். ஆமா நல்லா இருக்கும்ல. நல்லா குளிச்சிட்டா ஒத்த இறங்கு இருக்காது ஓடி போகும். ஆமா சரி அம்மாளுடைய திருநாரை போட்டா நோய் நொடி எல்லாம் போயிடும். தம்பி என்ன சொல்லுங்க அத ஓமக்கு அடிக்கணும். அத ஓமக்கு அடிச்சு விடணும். முத டெஸ்ட் பாத்துக்கிட்டு தான் ரெண்டாவது நாங்க அடிக்கணும். சரி டெஸ்ட் பார்க்காம அடிக்க முடியுமா? சரி ஏ தாத்தா என்ன உனக்கு ஊர் எதியா? இல்ல இல்ல ஊரா? ஏ பேத்தி என்ன தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? அதான் கேட்டேன். தாத்தாவுக்கு ஊர் ஒரு மாதிரியா இருக்கும். அது என்ன மாதிரியா இருக்கும்? வடக்க வாடி. என்ன உனக்கு என்ன கிண்டலா? என்ன இல்ல வடக்க வாடிங்கிற உம்ம வயசு என்ன என் வயசு என்ன? நீ ஊர் என்னன்னு கேட்ட. சரி நான் சொல்லுவதுக்குள்ள என் முன்னால நீ எடுத்து பேசக்கூடாது. நீ வடக்க வாடின்னு சொன்னா நான் கேட்காம நீ ஏ பேத்தி என்ன வடக்க வாடினா நீ தப்பா நினைக்க கூடாது. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. அப்படியே காசியா? காசியில இருந்து கால்நடையாக தெற்கு நோக்கி சரி தெற்கு பார்த்த வழியாக சரி குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்துகிட்டு இருக்கேன். இப்ப தெக்கனைக்கு வரியர் பேர் வடக்கனைக்கு எப்ப போவ? அங்க போவல. சரி வடக்க இருந்து தெக்கனைக்கு வரேன். அப்படி விவரமா சொல்லுங்க. ஏ தாத்தா என்ன இந்த வயசுலயே நீ குமரிய பார்க்க போற? வடக்க இருந்து தெக்க நோக்கி வரணும்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா தெக்கனைக்கு இல்ல. விரட்னு சொன்னா வடக்கனிக்கு. ஆமா தெக்கனிக்கு. எங்க போறிய? நான் தெக்கனிக்கு போறேன். தெக்கனக்கு போறியா? தெக்கனிக்கு போறோம்னே. சரி அது அப்படி இல்ல. சரி தெற்கு நோக்கி போறோம்னு சொல்லிட்டு நம்ம தெக்கனிக்கு போறோம்னு சொல்லுதோம். பரவே அதானே தாத்தா குமரிய பார்க்கணும் இந்த பாதையா வந்துகிட்டு இருக்கேன் பேத்தி. என்னென்ன பாருங்க கிண்டலா பேசி. ஏ பண்டாரா என்ன இந்த வயசுல என்னைய உனக்கு குமரி? உனக்கு குமரி பேர கிளவி தேப்பாட. இங்க பாரு இந்த வயசுல பார்க்காம குமரிய நான் எந்த வயசுல பார்க்க? சரி பாரும் பாரும். அதானே என்ன உனக்கு சாவ போற நாளையில சைஸ் கப்பல். அதானே கேட்டேன். கெட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுபாணி. சிறுபாணி சரிதானே. என்னமோ உனக்கு குமரிய பார்க்கணும் பாரு. என்னமோ சொன்னானே சபையில. எலி லவுக்க கேட்டுச்சான் சபையில. சரிதானே. ஏ பேத்தி என்ன அப்பம நீ குமரிய பார்க்கும்போது தவறா நினைக்க கூடாது. அது நினைக்காத. தாத்தா கன்னியாகுமரியிலே சென்று கடலிலே நீராடி சரி கன்னி பகவதி அம்மாளை வணங்கணும்னு இந்த பாதையா நான் வந்துகிட்டு இருக்கேன் பேத்தி. இத முதலாவது விவரமா நீ சொல்ல வேண்டியது. ஏ தாத்தா என்ன அங்க போற உமக்கு இங்க என்ன சொல்லி சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு 8 போவேணும். ஏ தாயே முத்தாரம்மா என்ன வரக்கூடிய வழியிலே உங்க 8 பேர்களையும் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதனால ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போகணும்னு இந்த பாதையா வந்தேன். அப்படியா? ஆமா வரக்கூடிய உங்களுக்கு சரி எங்க அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில இல்ல. இல்ல இல்ல அதனால அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா உங்களை கொத்தியே கொண்டு வாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. போயிட்டு வாங்க ஐயா. அப்படியா? ஆமா. ஏ பேத்தி என்னய்யா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்பாங்க. அண்ணன் தண்ணி கொடுப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். நீ வந்தவங்கள வாவன்னு கேட்கல. தாத்தாவுக்கு ஒரு தண்ணி கூட தரலையம்மா. தண்ணிய வந்த உடனே போய் சொல்லுதியே. ஏ தாத்தா என்ன எங்க கிட்ட தண்ணி கிடையாது. சரி அன்னம் கிடையாது ஆகாரம் கிடையாது. அப்ப பழைய சோறு எது இருக்கா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. எங்க வீட்டுக்கெல்லாம் விருந்தாடி வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு ஏத்தால மினி பஸ் ஸ்டாப். ஆமா இருக்கு. நான் வாசல்லே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்களா அப்படின்னு. சரி விருந்தாளி இறங்கி வந்தாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவேன் தரவாசலுக்கு. சரிதானே. தரவாசல கை அப்படி மறிச்சு நின்னுக்கிடுவேன். தங்கமான மனுஷன். ஆமா அண்ணாச்சி என்ன வாங்க. வந்துட்டேன். ஒரு நாளும் வராத ஆளு வந்திருக்கீங்க. நான் வந்திருக்கேன். எங்க வீட்டுல நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டிய. இருக்க மாட்டிய. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டிய. மைக்கு கீழே விழாது. சாப்பாடு கொடுத்தா தானே சாப்பிடுவாரு. காபி போட்டு கொடுக்கனாலும் சீனி வேற இல்லாம போச்சு. ஆமையா அதுதான் இல்ல. சரி ஒரு இளநீ வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். என் பையன் வீட்டுல இல்ல. எங்க இருக்காங்களோ இப்ப வீட்டுல பச்சை தண்ணி கூட கிடையாது. சரி உங்க சௌரியம் எப்படின்னு கேட்பேன். 1:30 மணிக்கு பஸ். இப்ப போனவே 2:30க்கு திரும்பி வரும். பஸ் கிடக்க போயிருக்கு. சரி இன்னும் 10 நிமிஷத்துல மேக்க வரும். உங்க சௌரியம் எப்படின்னு கேட்பேன். சரிதான். வீட்டுக்கு வந்த விருந்தாளி மூஞ்ச பாப்பாரு. சரி இவன் வீட்டுல இருந்தோம்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அப்படின்னு வந்த மினி பஸ்ல யாரி ஓடியே போயிருவாரு. நல்ல தர்ம புண்ணியவானம் இல்ல நீரு. நல்லவே உன் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு மனுஷன் வருவான் வீட்டுக்கு. விருந்தாளி சோறு பங்கி போடுற மாதிரி இருக்கு. அரிசி 60 ரூபாய் கிலோ. அப்படியா? வீட்டுக்கு வந்து மனுஷனே வரவே இருக்கன்னு பார்த்தா இவரு கைய மறிச்சு வச்சுக்கிட்டு யாரு வீட்டுக்கு வர சொன்னா? வில்லிசை கலைஞர்களை பாராட்டி சமுதாய நிர்வாகிகள் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது.
தாத்தாவுக்கு போடுங்க. தாத்தாவுக்கு போடுங்க. அப்பலே வாட வரைக்குங்காரு. இப்போ சேரட்டி வேல்சாமி அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். தாத்தா நல்லா மூடிக்கோ. பொருளாளர் செல்வம் டி செல்வம் வைரவ செல்வம் அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். துணைத் தலைவர் ஆரம்சாமி அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். சேரட்டி வேல்சாமி அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். துணைத் தலைவர் ஆரம்சாமி அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். இந்த விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் உங்கள் நிர்வாகத்தின் சார்பாக பெரிய அளவில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் திடலில் வில்லிசைக்காக இப்படி மாபெரும் கூட்டத்தை என்னுடைய வயதில் 57 வயசில் நான் இன்றைக்கு தான் பார்க்கிறேன். என்னாலும் இந்நாள் பொன்னாளாகத்தான் இருக்கிறது. இந்த நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தந்த செயற்குழு மெம்பர்களும் முன்னாள் தலைவர் அவர்களும் என எல்லோருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கூட்டத்தை இப்பேற்பட்ட கூட்டத்தை இந்த திடலில் பார்க்கதே பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பெரிய பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் எல்லோரும் இருந்து இந்த வில்லிசையை நிகழ்ச்சியை கண்டு அளிக்கிறதுக்கே பெரிய ஒரு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். மாதவி என்றாலே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். சரி, அவங்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்த்தி எங்களுடைய நிர்வாகத்தையும் மென்மேலும் சீரோடும் சிறப்போடும் எங்களுக்கு நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தந்த இளைஞர் சங்கம், வீரபாகு நற்பணி மன்றம், மேலும் பற்பல சில அமைப்புகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த வைக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். 21 வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி சரி, 41 வகைக்கறி நார்த்தங்காய் பச்சடி கிடைக்கும் சரி. இந்த நக்கல் உண்டா? நக்கல் இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. நக்கல்னா தப்பா நினைக்க கூடாது தாயி. என்னது? எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் பாயாசம் ஊற்றுவாங்க பத்தியெல்லாம் இலையில, அதுக்கு பேர் தான் நக்கல். தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கு தான் அதுக்கு நக்கல்னு பேரு. அதுதான் நக்கல். சார் ஏ பேத்தி, உனக்கு பாயாசம் என்ன, உனக்கு சுண்டல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், 2 வயலி வாழைப்பழமும் சேர்த்தே வாங்கி தரேன் வா. பஞ்சாமிர்தம் நல்ல வேலை, அதை மறக்கல. பஞ்சாமிர்தம் கிடைக்கல மத்தியானம். அப்படியா? ஏ பேத்தி, உனக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அத்தனை நான் உனக்கு தரேன். என் கூட வா. தாத்தா கூட வருவதற்கு 8 பேருக்கு சம்மதமா? என்ன அட கூறுகிட்டவள, நீ மூத்தவளா இருந்து உனக்கு கூறலாம தானே இருக்க. போய் தாத்தா கூட போவாங்க. ஓ, சாப்பாடு கைலாசத்துக்கா? தாத்தாவோடு கைலாசத்துக்கு போவதற்கு 8 பேருக்கு சம்மதமானு கேட்டார். அக்கா தங்கையர்கள் ஆட்டுமண்டி சம்மதித்தார். ஆட்டுமண்டி சம்மதித்து அவள் பறக்கும் படகிலே அமர்ந்திருக்க அந்த கண்ணபிரான் எங்கே வருகின்றார் தெரியுமா? ஆட்டுமண்டி சம்மதித்து அம்பிகையா முத்தாரம் பறக்கும் படகது பாவையர்கள் இருந்துகோள் ஆதிவல்லி கைலாசம் அச்சுதனுமானார் ஆதிவல்லி கைலாசம் ஆதிவல்லி கைலாசம்
விளைந்தது. அப்ப முத்தாரம்மா நினைக்க நம்ம அம்மாவும் அப்பாவும் இறை தேட போனாங்க. போனவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லாமலா புறப்பட்டு வந்துட்டோம். நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்து நம்மளை தேடுவாங்கள அப்படின்னு நாகக்கண்ணிய நினைச்சா பாரு. நாகக்கண்ணிய நினைச்ச உடனே நாசி உழைந்தது நச்சென்று தும்மலிட்டு மூக்கல போய் இடிச்சாரு, மைக்கல போய் இடிச்சாரு. மைக்கல போய் முட்டிராத தாத்தா, மூக்கலையே வர ரத்தம் வந்துற போகுது. மைக்கு உள்ள போயிரும். காளியர்கள் நினைச்சாங்க நாகக்கண்ணிக்கு நாசி உழையுது. எங்க தாத்தாவுக்கெல்லாம் சாமம் போல 3 மணிக்கு 2 மணிக்கு தான் வருது பாத்துக்கோங்க. என்னது தும்மல்? தும்மல் வருது கணக்கா இருக்கு, அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. சரி, அது ஏன் வருது தெரியுமா? வீட்டுல எங்க ஆச்சி இருக்கா, ஆச்சி 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பசு மாட்டு சாணியை அள்ளி சருக சட்டியில கரகரன்னு கரைச்சி சாணிய கரைக்கும் போது தாத்தாவை நினைக்க எதுக்கு தாத்தா எப்போ வருவார்? தாத்தா தலையில ஊத்துறதுக்கா? தலையில ஊத்தி தலையில ஊத்தி சங்காரம் பண்ணவா? சாணியை கரைக்கும் போது எதுக்கு நினைக்கா? பிறகு சாணியை கரைக்கும் போது ஏன் நினைக்கான்னா, எதுக்கு இந்த கிழவன் ஏன்டையே போனா இன்னும் திரும்பி வரல, வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு விடியங்காலமாவது வாராரோ வரலையோ, சரி பரவாயில்ல, வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, எதுக்கு வீட்டுக்கு போனோம், நம்ம முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலம் போடுவோமே அப்படின்னு சாணியை கரைச்சிக்கிட்டே நினைக்க. நீ தலையில ஊத்தவான்னு கேட்க பிறகு போய் 4 நாள் ஆகி போச்சு. சரி, சாணியை கரைச்சி வச்சு விளக்க மாத்த விட்டு அடிக்க நினைக்காது. நம்ம தம்பி வருவாரு, தலையில ஊத்தி சப்பு சப்பு 4 குடுப்பு குடுக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு ஆக்கால் நினைக்க மாட்டா, நினைக்க மாட்டா. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன வீட்டுக்கு போய் சொல்லுதியா? இந்த முத்துகிச்சாபுரத்துல இந்த சேனையர் சமுதாயத்துல நமக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? எந்த குறையும் கிடையாது. உண்பதற்கு சோறு தந்தார், தின்பதற்கு இலைபாக்கு தந்தார், உடுத்ததற்கு உடை கொடுத்தார், திருமுடிக்க பூ தந்தார், தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்கின்றார், பெரிய பெரிய மண்டபத்தை தந்திருக்காங்க, நிறைய சமுதாய மண்டபம். எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்ல, இங்க இருந்து பக்கம் தான் வீடு. நீர் வீட்டுக்கு போய் என்னதான் செய்ய போற? பேசாம அங்க போகல. ஆமா, இந்த சௌகரியம் வீட்டுல கிடைக்காது. கிடைக்காதுல்ல. வீட்டுக்கு போகல, அங்க என்ன வேலை பார்க்க போற? அங்க சாப்பிட நல்லா உறங்க மண்டபத்துல. இன்னைக்கு கொடைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, கொடைக்கு மட்டும் தான் சாப்பாடு. அது ஏன் தெரியுமா? வில்லுக்காரு வந்திருக்காரு அப்படின்னு தருவாங்க. சரி, நீ வாரம் முழுக்க இருக்கணும்னு நினைச்சேன்னு வையி, சரிதானே? நீ வீட்டுக்கு போய்க்கிட மாட்டேன். வீட்டுக்கு போக மாட்டேன், அதான் பாத்துருக்கேன். அதாவது வயத்தை நினைச்சா வாழ மாட்டா, வயத்தை நினைச்சா வாழ முடியாது. கோயில்ல படுத்து உறங்கணும், குடும்பம் வச்சு காலம் கழிக்க மாட்டான், குடும்பத்தை வச்சு காலம் கழிக்க மாட்டான். யாமனு கேட்கணும். எதுக்கு? பெரிய கோயில்கள்ல போய் கொடோர வாசல்ல துண்டை விரிச்சு படுத்துட்டா போதும். கல் மண்டபம். ஆமா, கல் மண்டபத்துல சிலு 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 தூக்கம் அப்படித்தான் வரும், காத்து அப்படி அடிக்கும், ஏசி மாதிரி இருக்கும். அவன் குடும்பத்தை என்ன நினைப்பான்? ஆமா, மத்தியானம் 12 மணி சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவாங்க, அழகா சாப்பிடுவான், நிம்மதியா உறங்குவாங்க. அதான் கோயில படுத்தவங்க. ஆமா, குடும்பம் வச்சு காலம் கழிக்க மாட்டாங்க. ஆமா, அதே மாதிரி வயத்தை நினைச்சா வாழ மாட்டான், அப்ப இந்த நாகராஜனையும் நாகக்கண்ணியும் முத்தாரம்மா நினைத்த போது நாசி உழைந்து நச்சென்று தும்மலிட்டு பிள்ளைகளை காணாமல் நாகராஜ நாகக்கண்ணி அங்கிருந்து புறப்பட்டுத்தான் நாகலோகம் ஓடி வந்து அரண்மனையில் பார்த்தாள். அம்பிகையை காணலையே, மாளிகையில் பார்ப்பாள், மங்கையோட காணலையே, முத்துக்குள்ள பார்த்தாலே, பிள்ளைகளை காணலையே, அழகு பிள்ளைகளை காணலையே. அப்பா பிள்ளைகளை காணாமல், நாளைகளை காணாமல், நாகக்கண்ணி பெண்கொடியா முத்து முத்த கண்ணி இலைகளெல்லாம் அடிப்பா, ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் அடிப்பா, பவளம் போல கண்ணீரை பவளம் போல அம்மா பக்கமெல்லாம் அடிப்பா. ஏ பவளம் போல அம்மா பக்கமெல்லாம் பிள்ளைகள் 8 பேரையுமே அரண்மனையிலே காணவில்லை. நாமல் குழந்தைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இதுவரைக்கும் தெரியவில்லை என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவர் சீரி படம் எடுத்து சீமையும் நடுங்க கோபம் கொண்டு படம் எடுத்து
அவர் வழிமறித்து நிற்கும் போது படமெடுத்து வந்தவர்கள் சூரியனையே மறைத்து நின்றார்களாம். அப்ப 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழி இருள் சூழ்ந்து என் பெருமான் தலை குனிந்து நிற்கும் போது இறைவனார் சிவபெருமான் கொடுத்த சாபம் நீங்கியது. 3.25 நாளிகை முடிந்தது. மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேலை எடுத்தார். இரு பேர்களுக்கு முன்னால் நீட்டினார். படத்தை சுருக்கி சாந்த குணம் படைக்க, அப்பா நாகராஜா நாகக்கண்ணி, இனி இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. மகுட சங்காரம் முடிப்பதற்குத்தான் இந்த மாகாளி முத்தாரம்மாளை பிறவி செய்தமே தவிர இனி உங்களால் வளர்க்கவே முடியாது. அதனால நான் கைலாசத்துக்கு எடுத்து போகிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணுக்கும் மோட்சத்தை கொடுக்க அதே பறக்கும் படகிலே வைத்துக் கொண்டு அவர் கைலாசத்திலே வடக்கு வாசலில் படகை நிறுத்தினார். பார்வதா தேவி ஓடி வந்து பறக்கும் படகை பார்க்கும் போது அம்மா முத்தாரம்மா இருக்கும் அழகை பார்த்து அவள் கண்ணனிடத்திலே என்ன சொல்லுகின்றார்? என்ன கீரைக்குத்தா சக்காரத்தி, எனக்கு கீரைக்கு சக்காரத்தி, அவள் பிள்ளை வந்து முளைத்தடை போய் வாழ்க்கைக்கு சக்காரத்தி, வந்து மகா முளைத்திருக்கா, வந்து மகா முளைத்திருக்கா, நாம் 1000 முளைக்கும் போது பாதகத்தி தலையாக முளைத்திருக்கா. இனி எனக்கு வேண்டாம் அண்ணா, இனி எனக்கு வேண்டாம் அண்ணா, இவன் 8 பேரும் காளியம்மா இருக்கக்கூடிய அழகை பார்த்தார். கண்டிப்பா ஆண்டவை என்ன மறந்தாலும் மறந்து விடுவார். அழகா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கலையே. நாளை புண்ண வயசுக்கு வந்தா இதிலிருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அதனால இனி இவனுக்கு எனக்கு வேண்டாம். ஆண்டவை சிவபெருமான் எங்க போக மாட்டாரோ அங்க போய் 8 பேரை விட்டுட்டு வா. ஆண்டவை எங்க போக மாட்டார், ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எங்க? ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டார். ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டாரா? ஆமா. உனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அந்த இடம் தானே. அந்த கூட்டம் கூட்டம் இருக்கு ஒரு பக்கம். ஆண்டவன் அங்கேயே போவார். ஏன் போறாரு? ஒயின் ஷாப்புக்கு ஏன் போறாருன்னா அந்த வாடையில போக முடியுமா? நீ எல்லாம் போறல, நான் எங்க போறேன்? நான் எவ்வளவு நாளாவது தெரியுமா என்ன? நான் ஒரு போன தீபாவளிக்கு இவாக்கிய வாரம் செம்பெடுத்து உள்ள வைன கதையா இருக்கு. போன தீபாவளிக்கு நாங்க 2 ஒயின் ஷாப்புக்கு போனோம். அப்படியா? ஆமா, வரிசையில் நின்னோம் நாங்க 2 பேரும். நீரும் உங்க தம்பியுமா நானுமா? நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேருமா? ஏன் மறந்துட்டீரா அதுக்குள்ள? சரி இருக்கட்டும். நாங்க 2 வரிசையில் நின்னோம். சரி, வரிசையில் நிக்கும் போது எங்க மச்சானுக்கு ஒரு போன் வந்துச்சு. அவருக்கு என்ன போனோம்? உடனே போன் எடுத்து அட்டன் பண்ணாரு. சரி, ஹலோ அப்படின்னாரு. உடனே அவருக்கு அந்த பையன் கேட்கான், என்ன கேட்டான்? எப்ப எங்க வரிசையில நிக்க அப்படின்னா. அவர் மகனா போட்டுதான். ஆமா, மூத்த மகன். எப்ப எங்க நிக்க அப்படின்னா. சரி, எல்லாம் நான் எங்க நிப்பேன், இன்னைக்கு இந்த வரிசையில தான் நிக்க அப்படின்னாரு. சரி, உடனே அவர் சொல்றாரு, என்ன? நானும் உனக்கு 10 ஆளுக்கு பின்னாடி தான் நிக்கேன். சரி, எனக்கு ஒரு குவார்டர் வாங்கிரு. அப்படியா? அப்படின்னு போன்ல சொல்றாரு இவரு மாவன். உனக்கு குவார்டர் வேணுமா வேற இடமும் வேணுமா? குவார்டர் தான். அப்படியா? ஆமா. என்ன பிராண்ட் பாவணும்? பிராண்ட் என்ன பிராண்ட்? MC ஒன்று வாங்கிட்டு வா. அப்படியா? ஆமா அப்படின்னாரு. உள்ளனா அப்படிலாம் இருக்கணும். ஆமா அப்படின்னு உடனே நாங்க வாங்கிட்டு போனோம். சரி, அந்த மாதிரி அவருக்கு பிராந்தி கடை தான் தெரியும், வேற எது தெரியும்? அவருக்கு பிராந்தி கடை தெரியும்னா ஆண்டவே அங்க போக மாட்டார்னு இவர் சொல்லுகின்றார். ஆனால் சிவபெருமான் போனாதான் அவன் கடையை திறக்கும் போது ஒரு பத்தி சூடத்தை காட்டி ஒரு பாட்டுல வச்சு சாமி கும்பிடுதாங்க பாரு, ஆண்டவன் அங்கேயே வந்து நிப்பார். அப்ப பிராந்தி கிடைக்கும், பகவான் போவார். சிவபெருமான் போகாத இடம் வேற எங்க இருக்கு? சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரு. சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரா? தீட்டு வீடு. சடங்கு வீட்டுக்கு ஆண்டவன் எப்படியா போகாம இருப்பாரு? எப்படி போவாரு? அங்கேயே ஆண்டவன் போவார். ஏன் போறாரு? ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால்தான் பிள்ளை ரெதுவாகும். அப்படியா? இல்லைன்னா பிள்ளை ரெது வியாது. அதானே கேட்டேன். அப்ப பகவான் கல்யாண வீட்டுக்கு
வீட்டுக்கு போக மாட்டார். கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரா? ஆமா. அக்கினி சாட்சியாகவே திருமாங்கல்யம் கட்டுகின்றோமே. ஆமா. அங்கேயும் ஆண்டவன் வருவார். அப்ப சிவபெருமான் அங்கேயும் வருவார். சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது எந்த இடமோ? அதுதான் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. ஆமையா. சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே நாம பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று அச்சுதனாகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? அச்சுதன் தான் என்பே அமர்ந்திருக்கிறாரே என் தங்கைமார் 8 பேரும். இவா 8 பேரையும் இறைவன் சிவபெருமான் அறியாமல் தெரியாமல் வளர்ப்பது உம்முடைய பொறுப்பு. அண்ணா, உங்கள் தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கு ஒன்றும் இல்லை. நாளை ஒரு காலம் இவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அம்மா அப்பாவை கேட்பார். அம்மா அப்பாவை கேட்கும் போது நான் என்ன வார்த்தையை சொல்வது? சந்தன மகாமுனிவரே, மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மால பிறவி செய்தோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரையானா உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது போறோம். சாபத்தை கொடுத்தார், பிள்ளைகளை ஒப்படைத்தார். அன்றைய நான் முதலாக என் காளியர்கள் 8 பேரும் அவள் எப்படி வளர்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி 5 நல்ல வயதுமா அறிவுமானம் அடைத்துவார். 6 நல்ல வயதுமா அறிச்சுவடி படித்துவார். 7 வயதா சுவடி படித்துவார். 8 நல்ல வயதுமா பாட எழுதுவார். 12 வயதா பாடம் படித்துவார். 16 வயது பூத்திருக்கிறார். அப்பம் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும்போது அம்மா இருந்த அழகுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருக்கா.
அவ இருந்த அழகுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருக்கான்னா அதான் சொல்லுவாங்க சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும் பொட்ட புள்ள சமஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி வயசுக்கு வந்ததுல இருந்த அம்மா அதிலிருந்து இன்னும் 2 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கும்போது அப்பந்தான் முத்தாரம்மா நினைக்கா என்ன நினைக்கா இதுவரைக்கும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்த இந்த தாத்தாவோடு நம்ம இருந்தோம் இன்னைக்கு பருவ பெண்ணு கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையிலே வேண்டும் என்று சந்தன மகாமுனிவரை அழைத்து கேட்க அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஏ தாயே முத்தாரம்மா உங்களை வளர்க்க சொன்னது உங்க அண்ணே கோபால கண்ணன் தான். உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கை வளர்ப்பத்தை என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லல. அவர் சொல்லல. உங்க அம்மா அப்பாவும் எனக்கு தெரியாது. உங்க தாய் தகப்பனும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது உங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்க அறியணும் தெரியணும்னு ஆசைப்பட்டார். இந்த உலகத்தில் உங்களை படைத்தது யாரு? உலகத்திலே உங்களை படைத்தது அந்த உடையவன் பகவான். அவரை எண்ணி நீங்க அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அவர் வருவதன் மூலமாக கண்டிப்பாக பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆட்டம் என்று சம்மதித்து என் அட்டகாளி 8 பேரும் அவர் எப்படி யாகத்தை வளர்த்து வருகின்றார் தெரியுமா? என் காளியர்கள் குளித்து நீராடி கோல வந்த பட்டுடுத்து தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று சாந்தே கொண்டு மெல்ல சாந்து கொண்டு மெல்ல யாச்சு அந்த பெரியம்மா கீழே விழுந்துடாம சேரல உட்கார்ந்து உறக்கம் தன்னால வருது பாத்துக்கோ. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது பரவாயில்ல. அதாவது அவங்க உறங்குதாங்கன்னு நம்ம தப்பா நினைக்க கூடாது. இந்த கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, அவங்க கூட கதையை கவனமா கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆமா பழக்க விடுவாங்க. அந்த கண்ணு வந்து பல பக்கமும் சுத்தி வரும், கவனம் மாறும். ஆனா கண்ணை மூடி கதை கேட்காங்க பாத்தியா, அவங்க கவனம் மாறவே செய்யாது. ஒண்ணும் தெரியாது. அப்படி இல்ல, அந்த கதை காத்துல கேக்கும். ஆனா கண்ணு மூடி இருக்கு, அதனால சரியா தெரியும். இந்த கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்க கவனம் ஏன் மாறும் தெரியுமா? தாய்மார்கள்ல சில பேர் நினைப்பாங்க, எப்படி இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், சவுடி கடையில சொன்ன உடனே சிரிப்ப பாத்தியா? அப்ப எல்லாரும் நினைச்சிருக்காங்க கவனம் மாறும்னா கண்ணு பல பக்கமும் வரும். இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், இந்த பிள்ளை போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா? முக்காவாசி கவரிங்கா தான் தெரியுது. இந்த பிள்ளை விட சிவப்பா இருக்க, இந்த பிள்ளை என்ன சிவப்பு போடும்? சரி, இந்த பிள்ளை பொருட்கள் தங்கமா இருக்குமா கவரிங்கா இருக்குமா? சரி, பிள்ளை இந்த கம்மல் எங்க வாங்கி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா யோசிச்சு பாப்பாங்க. சரி, அப்ப கவனம் மாறும் இல்லையா? கண்ணை மூடி இருந்தா அந்த பார்க்காத அந்த கவனம் மாறாது. அதனால அவங்க கண்ணை மூடி இருந்தாலும் கதையை நல்லா கேட்பாங்க, கவனமா கேட்பாங்க. நீங்க ஒரு கண்ணுக்கு உறங்க, ஒரு காத்துக்கு கதையை கேளுங்க. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் எச்சரித்த திருமக்கள் அட்டகாலை 8 பேர்களும் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அவர் கால் கொண்டு தரமணி கோலம் கொண்டு தரமணி அழகா மஞ்சளாலே
21 சுள்ளி, அதாவது 21 குச்சி சேரும். இன்னைக்கும் பாருங்க, இந்த சுள்ளியில வேங்கனின்னு சொன்னா அவத்தி குச்சி இருக்கும். அதே மாதிரி எரிக்கலும் குச்சி இருக்கும். அது கந்தரிச்சு கோளாருக்கு அது எரிக்கணும். அது எதுக்குன்னா பால் சேர்த்து உள்ள பத்தியா, அதனாலதான் சொன்னேன். நீங்க என்னமோ என்ன இதை சொல்லணும்னு நினைக்கிய. சரி, அப்ப இப்படி 21 வகையான குச்சிகளை கொண்டு வந்து யாக குழியில போட்டு, சரி, நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்லெண்ணெயை ஊத்தி, ஆமா, குடங்குடமாக நெய்யை கொட்டி, மாரியம்மா என்ன காளியம்மா நெய் குடத்தை கொண்டா, நெய் குடத்தை ஊத்து. நீ மாயிலையில கோதி ஊத்துனா தீ பிடிக்க மாட்டி. ஆண்டவை எப்ப வர தீ எப்ப பிடிக்க. மறந்தாப்புல ஏட்டிங்க. உனக்கு மூத்தவள உன்னை கூப்பிட்டா என்ன குறையவா போற? அப்படியா? சரி, எப்படி வேணாலும் கூப்பிட்டு போ. என்ன ஊத்து? ஊத்தவா? ஊத்து ஊத்து. கொண்டா ஊத்துவேன். ஊத்து ஊத்து. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டாங்க. பெட்ரோல் ஊட்டவா? எதுக்கு? டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய ஊத்துனா கவக்கணும் பிடிக்கும். அதை விட மண்ணெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்கோ. மண்ணெண்ணெய ஊத்தலாம். ஆமா, கிடைக்காது, இப்ப தட்டுப்பாடு. அவ கொண்டு வந்த குடத்தை ஊத்துனா, சரி, அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தா. அக்கினி யாகத்தை வளர்க்க வளர்க்க என்னாச்சு? ஆதி கைலாசம் முழங்கி நிற்கிறது. அம்மா யாகமானது. ஆமையா, கைலாசம் முழங்கி எங்கு பார்த்தாலும் ஒரே புகை மண்டலம். ஆமா, மண்டலம். சிவபெருமானால இருக்க முடியல. ஐயோ, அடியே பார்வதி, என்னையா உன்னையால வந்த வேண, என்னால என்ன வந்துச்சு? ஒரு நாள் தீராது. ஆமா, என்னால வந்துச்சுன்னு என்னை இழுத்து பறிச்சு யாவாலம் காங்கியா. என்னைக்கு அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைய குடுக்க என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன கேள்வி காக்கா? ரொம்ப முக்காத. என்ன முக்காத? எப்படி முக்குத? அவ என்னன்னு கேட்க மாட்டாங்க. பூரா வந்தாலும் போட்டு மாரியம்மா ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன தலையை கவர்ந்துகிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் தலைய கவர்ந்துகிட்டு இருக்கா. அவளை கூப்பிடு. வண்டாடு மட்டன் மாறி மாரியம்மா எல்லாரும் இங்க வாங்க. நெய் குடத்தை ஊத்துனா என்ன அசால்ட்டா இருக்கா? வண்டியை உடைச்சேன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போயிரு. அவ போடுறது அவயத்துல அவருக்கு உசுறு இருக்கான்னு பாரு. அவ என் மேலே கருமுசமா இருக்கா. செக்கப் பண்ணப்பா. நீ செக்கப் பண்ணாதான் துடிப்பு இல்லையோ? வாய போய் கழுவும், உடனே ஒப்பேராது. அட்டகாளி 8 பேரு எண்ணெயை ஊச்சி, ஆமையா, உடம்புல மனையை ஊச்சி வளர்த்துவார். அப்பாண்டவன் தான் பகவான். ஆண்டி ஏடி அம்மா பார்வதியே, நான் இருப்பேனோ இறப்பேனோ, சாகுவேனோ பிழைப்பேனோ, சங்கரருக்கு தெரியல. ஆண்டவன் கண்ணீரை வடித்தார். நான் அப்பவே பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு என் பேச்ச நீ கேட்காம பிள்ளைய கொடுத்த. ஆமா, கொடுத்த. இப்போ உங்க அன்னை சந்தனம்மாள் சோலையிலே கொண்டு பிள்ளைய விட்டு விட்டு வந்து இருக்கின்றார். சரி, இனி இவ 8 பேரு என்னைய நினைச்சு யாகத்தை வளர்க்கின்றாள். நான் இருப்பேனோ இறப்பேனோ தெரியல. நானே அறிவேன் அம்மா. சாங்குவேனோ பிழைப்போனோ சங்கரருக்கு தெரியவில்லை அம்மா. ஆமா, ஆண்டவா, என்ன நீங்க அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்பொழுது சென்று நான் யாகத்தை அணைத்து போட்டு வாரேன். பார்வதி, நீ போனேன்னு சொன்னா உன் தங்கை மாறுவன் பேச்ச கேட்க மாட்டா. அது எப்படி நான் சொல்லி கேட்காம இருப்பா? என் தங்கச்சி கூட பிறந்தவா. என் தங்கச்சினா தங்க குச்சி. சரிதானே? நான் சொன்னாதான் கேப்பா. நான் என்ன சொன்னா இருனா இருப்பா, நில்லுனா நிப்பா. ஆமா, போனா போவா. நீ தான் நினைக்க தங்கச்சி தங்க குச்சின்னு. சரி, அங்க போனா தான் தெரியும் உன் தங்கச்சி என்ன பாடுக்காங்கன்னு. அதானே கேட்டேன். அதனால என் பேச்ச மீறி நீ போகாத. அப்படி மீறி போனா நீ அகுமானப்பட்டு தான் திரும்பி வருவ. திரும்பி வரக்கூடாது. எப்ப போனாலும் நீங்க இப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன ஆண்டவன் சொன்னபோது ஆண்டவன் வார்த்தையை மீறி, ஆமா, ஆதிபராசக்தி சந்தனம்மாள் சோலைக்கு வந்து தாயே முத்தாரம்மா, அம்மா, யாகத்தை அணைக்கவில்லையானா என் ஆண்டவன் இருப்பாரோ இறப்பாரோ, சாகுவார பிழைப்பார சக்திக்கே தெரியவில்லை. ஆண்டவே மாண்டு போறாரையானா நான் மாவிலப்பேன் பூவிலப்பேன் இழப்பேன், மஞ்சள் குழி நான் மறப்பேன் அம்மா, பூ மறப்பேன் பட்டிலப்பேன்,
பகவானை நான் இழக்க என் பாவையர்களே உனக்கு சம்மதமா? சம்மதமா சொல்லுங்கள். என் கொண்டவனை நான் இழக்கதற்கு முத்தாரம்மா உனக்கு சம்மதமா? சம்மதமா. அப்படி என்று ஆதிசக்தி அழுது புலம்பினார். முத்தாரம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. அக்கா பார்வதி, நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோது அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் அன்பு உனக்கு இருந்தா போய் அக்கினி இறங்கு போ அப்படின்னு கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னான். பார்வதி ரோசக்காரி, தங்கச்சிய மாதிரி தானே அக்கா இருப்பா. இவ சொன்ன உடனே ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று நாமல் அக்கினி யாகத்திலே இறங்க வேண்டும் என்று அவவே பிழையோ சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இந்த சக்திக்கு உயிர் கொடுக்க ஆண்டவன் எப்படியும் கண்டிப்பா வருவார். வரும்போது ஆண்டவன் நமக்கு நம்மளால தானே பார்வதி இப்படி போனான்னு சொல்லி ஒருவேளை நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ. ஆகையினால் நாமளும் அக்கினியில இறங்க வேண்டும் என்று அக்கினியில இறங்கின ஆண்டவன் நாமளுக்கு உயிரை கொடுக்கத்தானே செய்வாரு. அப்படி கொடுக்கும் போது அம்மா அப்பாவை அறிய வேணும், தெரிய வேணும் என்று அந்த பார்வதிக்கு பின்னால 8 பேர்களும் எழுந்தரித்து வந்து அந்த பார்வதிக்கு பின்னால முத்தாரம்மா இறங்குவாளா, முத்தாரம்மா பின்னால அவ காளியம்மா இறங்குவாளா, காளியம்மா பின்னால சக்தி மாரியம்மா இறங்குவாளா, அந்த மாரியம்மனுக்கு பின்னால துர்க்கையம்மா இறங்குவாளா, அவ 8 பேரும் இறங்கும் போது அங்க என்ன பின்னால ஒருத்தின்னு 8 பேர் யாகத்துல இறங்கினா. அவ யாகத்துல இறங்கின உடனே அக்கினி யாகம் அதிகமாகி கழுகி உருகி கைப்பிடி சாம்பலா 8 பேரும் முண்டமா உருளுதா. அப்பந்தான் பார்த்தார் பகவான் சிவபெருமான் பார்த்து அக்கினியும் அணைந்து விட்டது, வெக்கையும் குறைந்து விட்டது. போன பார்வதி இன்னுமே திரும்பி வரலையே. என்ன ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்துல பார்க்கும்போது ஞானத்துல இல்ல, ஞானத்துல சாப்பாடு போட்டா தான் சாப்பாடு இருக்கும். சரி, இல்லைன்னா வெறும் தட்டுத்தான் இருக்கும். காது கேட்க மாட்டுக்கா, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஈயத்தை காய்ச்சி ஊத்தண்டான். ஏற்கனவே ஒரு காது அவரு கேட்காது, இன்னும் ஒரு காது சீக்காது, இன்னொரு காது சீக்காது. அப்படியா? 2 காதும் போச்சு. காத்து 2ஐயும் பாரு, 2 ஸ்பீக்கர் அவுட்டு. அப்படியா? ஆமா. கண்ணும் போச்சு வரும். கண்ணும் போச்சு. கண்ணும் போச்சா? ஆமா, கண்ணும் பார்வை வர வர மங்கிக்கிட்டே இருக்கு. சரி, கிட்டனுக்கு ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, எட்டி நிக்க பொம்பளையால் மட்டும் தெரியுது. அப்போ உன் கண்ணை பிடுங்கி உன் கையில கொடுக்கணும்.
எம்மா எட்டின பருவமா எனக்கு அப்போ அவரா நினைக்கிய அப்ப கிட்டத்துல பொம்பளை விட்டு எட்டின பார்வை ஆம்பளை விட்டா தெரியுமா? அது எப்படி அங்க நிக்க ஆம்பளை தெரியும், கிட்ட நிக்க பொம்பளை தான் தெரியும். கரெக்ட். அப்ப கண்ணுல கோளாறு கிடையாது. சரி, அப்போ கண்ணு பிரச்சனை இல்ல, மனசுலதான் கோளாறு. ஓ மண்டை கோளாறா இருக்கு. அப்படியா? அதாவது கண்ணு வந்து அந்த மாதிரி பாக்க நான் நேட்டும். சரி, அப்போ என்ன ஆண்டவே சிவபெருமான் யாகம் குறைந்து விட்டது, வெக்கை தணிந்து விட்டது. ஆமையா, ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது பார்வதியோடு 8 பேரும் இருப்பதை கண்டு மகுட சங்காரம் முடிக்க இந்த முத்தாரம்மா நமக்கு வேணுமே. ஆமா, இவளுக்கு இப்பொழுதே சென்று நம்ம உயிரை கொடுத்து கொண்டு வர வேண்டுமென்று அவர் எப்படி வருகின்றார்? சிவபெருமான் கையிலெடுத்து சந்தனம்மா அம்மா வீர பல்லு விரி சடையுமா நிக்க. அடே அப்பா, அப்ப இப்படி சிவபெருமானுக்கு முன்னால நிக்கும் பொழுது என் பெருமானாகிய கோபால கண்ணன் தங்கைமார் 8 பேரும் ஆண்டவை முன்னாலே நிற்பதை கண்டார். அப்போ அட்டகான 8 பேர் நிற்கும் போது பார்வதாதேவி 8 பேருக்கு பின்னாலே 9வதாகவே எழுந்திருத்து வந்தார். அப்ப சிவபெருமான் மறு உயிரை கொடுத்தவர் மறு பெயரை கொடுக்க வேண்டும் இல்லையா? அம்மா பார்வதி, நீ 8 பேருக்கு பின்னாலே 9வது எழுந்திருத்து வந்ததுனால இன்றைய நாள் முதலாக உனக்கு நான் ஒரு பெயர் நாமத்தை கொடுக்கிறேன். 9 நவக்கிரகத்தின் சாட்சியாக உனக்கு நவக்கிரக நாயகி உன் பெயர். ஆமா, நவக்கிரக நாயகி அதான் சொன்னேன். ஆண்டவன் பெயரை கொடுக்க, சரி அப்ப பெயரை கொடுக்க பார்த்தா முத்தாரம்மா, ஆண்டவா எங்க அக்காவுக்கு உயிரை கொடுத்து பெயரை கொடுத்தீரே, எங்களுக்கும் நீங்கள் மறுபெயர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது சிவபெருமான் எப்படி பெயர் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? மாறி மாறி பிறந்ததாலே, தாய பிறந்ததாலே
சடையோடு பிறந்தவா சடமாரி சந்தனமான் சோலையிலே பிறந்தவா சந்தனமாரி நாளை ஒரு காலத்தில் நீ முத்துவரம் வாங்க இருப்பதனாலே கட்டி கொண்ட முத்தார் அம்மா உன் பெயர் என்றே ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். அப்ப பெயர் நாமம் கொடுத்த உடனே அம்மாளுக்கு இப்படி 1008 பேர் நாமம் இருக்கு. அவளை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். 8 பேரும் ஒரே அம்மா தான். அப்ப இவ 8 பேருக்கு உயிரையும் கொடுத்து பெயரையும் கொடுத்த போது அப்படியாக இருக்கின்ற போது மனித கடவுள் அஜித் குமார் என்று பிறந்த நாள் காணக்கூடிய அதாவது நடிகர் அஜித் குமார் அவர்கள் 1 10 100 கோடி அப்படியே 100 ஆண்டு காலங்கள் வாழ்க வாழ்கவென்று பிறந்த நாள் காணும் அஜித் குமார் பிறந்த நாள் காண நல்வாழ்த்துக்கள். சரி, வயக்காட்டு வாலிபர்கள் நம்மளை ஆதரித்து 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்திருக்கின்றார். அந்த அஜித் குமார் பிறந்த நாள் காண நல்வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துக் கொண்டு அவர்கள் அன்பளிப்பு செய்ததால அவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி
எல்லாருக்கும். அதானே அம்மாளுக்கு பூசை நடக்க கொலவு போட்டானே போட தெரிஞ்சாதான் நாங்க போடுவோம். நேத்து கொலவை எப்படி இருந்துச்சு பாத்தியா? தாய போடுங்க அம்மா பொன்னானே மணி குலவே